வணக்கம் நண்பர்களே. இப்போ எந்த சோசியல் மீடியாவை திறந்தாலும் திருப்பரங்குன்ற மலை விவகாரம் தான் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுருக்கு. உண்மையிலே இந்த விவகாரத்தினால இந்துக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்க போதா, இல்லை முஸ்லீம்களுக்கு ஏதாவது நன்மை நடக்க போதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் இதனால் யாருக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களை தூண்டி விட்டு திமுகவுக்கும், இந்துக்களை தூண்டி விட்டு பாஜகவுக்கும் தான் அதில் நன்மை நடக்கும். நீங்கள் நல்லா ஒத்து பாருங்கள். இது வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய அநீதியை, இல்லை இந்துக்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஏதாவது தீர்வு கண்டிருக்கிறாங்களான்னு பாருங்கள். இது வரைக்கும் ஒரு தீர்வு கூட இருக்காது. போய் பொது தரிசன தலத்தில் அவ்வளோ நேரம் நிற்கிறோம். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இவங்க இது வரைக்கும் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்குறாங்களா, இல்லை அதுக்காக ஒரு தீர்வு கொடுத்துருக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ தனியார் நிறுவனங்கள் தனியாராக சில நபர்கள் இப்போ மற்ற வலைத்தளங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சிவாலயங்கள் தமிழ்நாட்டில் சிதிலமடைஞ்சு போய் கிடக்கு. அதை பூரா நிறைய சிவனடியார்கள் போராடி மீட்டுட்ருக்குறாங்க. அது எதையாவது மீட்கணும்னு சொல்லி என்றைக்காவது குரல் கொடுத்துருக்குறாங்களா, போராடி இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி இப்போ கோயில்களில் தீபம் விற்கிறாங்க, நிறைய பொருட்கள் விற்கிறாங்க. அந்த பொருட்கள் எதுவுமே தரமற்றதாக தான் இருக்கும். அதை பற்றி என்றைக்காவது குரல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இதே போல் இந்த திமுக முஸ்லீம்களுக்காக போராடுது, இல்லை முஸ்லீம் இயக்கங்கள் முஸ்லீம்களுக்காக போராடுற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க. முஸ்லீம்கள் எத்தனையோ பேர் வறுமை நிலையில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தன் குடும்பத்தை காப்பாற்றுறக்காக தன் குடும்பத்தை விட்டு மனைவியை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு வெளிநாடுகளில் சவுதியில், துபாயில் அங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இது வரைக்கும் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்துக்கள் பிஜேபிக்கு லாபம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம், முஸ்லீம்கள் திமுகவுக்கு லாபம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இதுதான் வேலையா? இந்த போக்கத்தை இந்த அரசியல்வாதிகள் எதுக்கு இந்த மத விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க? இதுக்கு முன்னாடி இதே சிக்கந்தர் மலையில் போய் அவங்க வழிபாடு பண்ணலையா? பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க. அன்றைக்கி என்ன பிரச்சனை வந்துச்சு? ஏன் இப்போ இந்த பிரச்சனையை கிளப்புறாங்கன்னா, 2 குரூப்புக்குமே ஆதாயம் வேணும் அரசியல் பண்ணுறதுக்கு. நாட்டில் வேறு பிரச்சனையும் இல்லை பாருங்கள். நமக்கு வேறு எந்த கவலையுமே இல்லை. இப்போ இது ஒன்று தான் நமக்கு பிரச்சனை. முருகன் கேட்டாரா எனக்காக சண்டை போடுங்கடான்னு, இல்லை அந்த சிக்கந்தர் கேட்டாரா சண்டை போடுங்கடான்னு? ஒன்றுமே கேட்கல. இவனுங்களாம் கிளப்பி விட்டுட்டு, இவனுங்களாம் மக்களை பிரித்து விட்டுட்டு சண்டை போட வச்சுக்கிட்டு நம்மளை வச்சு இவனுங்க ஆதாயம் தேடிட்டு இருக்கிறானுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மதவாதிகளோட ட்ராப்பில் போய் சிக்காதீங்க. நமக்கு மதம் தேவையில்லை, மனிதம் ரொம்ப முக்கியம். கொரோனா காலகட்டத்தில் எந்த அரசியல்வாதி இறங்கி களத்தில் இறங்கி மக்களுக்காக ஹெல்ப் பண்ணான்? அன்றைக்கி இதே முஸ்லீம் ஹெல்ப் பண்ணால், இந்து முஸ்லீம்களுக்கு பண்ணால், முஸ்லீம் இந்துக்களுக்கு பண்ணால். அதனால்